தெலுங்கானாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். சாய் பிரகாஷ் இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க சாய் பிரகாஷை 3 நாளாக காணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. எங்கேயுமே அவர் இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் போகுது. போலீஸ் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி தேடும்போது போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்கிது. காட்டுப்புற பகுதியில் ஒரு கார் தனியாக நிற்கிது அப்படின்ட்டு. அந்த காரை நம்பரை ட்ரேஸ் பண்ணி சாய் பிரகாஷ் குடும்பத்திட்ட கேட்கும்போது இது சாய் பிரகாஷோட கார் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனடியாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் கார் நிற்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸும் அந்த பகுதியெல்லாம் தேடுறாங்க. ஒரு பாழடைஞ்ச கிணறு அங்கே இருக்குது. அதில் சாய் பிரகாஷோட உடல் மிதந்துட்டு இருந்தது. குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் கதறி அழுகிறாங்க. அதுக்கடுத்து போலீஸோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடக்குது. பாடி வெளியே கொண்டு வரப்படுது. பிரேத பரிசோதனை செஞ்சு அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னு விசாரணை ஆரம்பிக்குது. இது ஒரு தற்கொலையா அல்லது ஒரு கொலையா அப்படின்னு அவங்க தீவிரமாக விசாரிக்காங்க. அப்படி விசாரணை நடக்கும்போது சாய் பிரகாஷோட குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் மேலே உயர் அதிகாரிகிட்ட சாய் பிரகாஷ் ஒரு புகார் கொடுத்தாரு. அவர் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்னு, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த போலீஸ் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக அந்த போலீஸ் யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஒரு காவலர், அவர் பேர் ஸ்ரீனிவாஸ், அவரை கூப்பிட்டு உங்களுக்கும் சாய் பிரகாஷுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் உடனடியாக விஷயத்தை சொல்லிட்டார். எனக்கும் நிர்மலா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் தகாத உறவு இருந்தது. இந்த நிர்மலா சாய் பிரகாஷுக்கு சொந்தக்காரங்க. சாய் பிரகாஷ் நிர்மலாவோட நான் வச்சுருக்கக்கூடிய இந்த பழக்கத்தை நேரடியாக என்கிட்ட வந்து கண்டித்தார். நான் அவர்கிட்ட நான் போலீஸ் இப்படி தான் நான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். வாக்குவாதம் அதிகமாச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் நிர்மலாவோட பழகிறத நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் நேரடியாக என்னோடய உயர் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. உயர் அதிகாரி விசாரணை பண்ணிவிட்டு என்னை 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டார். 6 மாதம் சஸ்பென்ஷன் முடிஞ்சு நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண உடனே முதல் வேலையாக நிர்மலாவுக்கு ஃபோன் போட்டு இந்த சாய் பிரகாஷ் எங்கே போகிறான் வாரான் அப்படின்றத எனக்கு சொல்லு. அவனால் என்னோடய பதவி, என்னோடய வருமானம் எல்லாமே பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. என்னோடய ப்ரமோஷனும் பாதிப்புக்குள்ளாயிடுச்சு. அவனை நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி சொன்னேன். நிர்மலா ஒரு நாள் சாய் பிரகாஷ் வரக்கூடிய ரூட்டை எனக்கு காண்பிச்சு கொடுத்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடியாட்களோட போய், குற்றவாளிகளோட போய் சாய் பிரகாஷ் காரை வழிமறித்து அவனை அடித்து கொன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துல போட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சீனிவாஸ், நிர்மலா மற்றும் அந்த உடனிருந்த குற்றவாளிகள் 4 பேர், மொத்தம் 6 பேர் இப்போ சிறையில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது.